ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. நம்ம குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஜூன் 29 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோவில் வந்து சில முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, அப்படி மிஸ்டேக் பண்ணால் என்ன மார்க் குறைப்பாங்க அப்படின்ற விவரங்கள். அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஓஎம்ஆர் சாம்பிள் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த நம்ம குடிநீர் வழங்கும் துறையும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இதோ பாருங்க, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பாருங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் மெத்தடு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஓஎம்ஆர் ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுக்கான முக்கியமான விவரங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஎன்பிசி கூகுளில் போய் டிஎன்பிசின்னு சர்ச் பண்ணுங்கள். இது போல் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். சரிங்களா? டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட் போகும். இதில் இங்கே அப்படியே வந்தீங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸில் அப்படியே 1 by 1 வந்தீங்கன்னா இதில் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க். ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்வு எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான வழிமுறையை வந்து இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ தான் இது. இதையும் நீங்கள் ப்ளே பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? சரிங்களா? டவுன்லோட் ஆகிடும். இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ இந்த சாம்பிள் ஷீட்டை வந்து நீங்கள் கலர் பிரிண்ட்டோ இல்லை உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டோ நீங்கள் நார்மல் பிரிண்ட்டை கூட எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் 1 பக்கம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் 2. சரிங்களா? இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். இதில் பேஜ் 2 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு 13 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கிளியராக தெரியணும். ஓகேங்களா? இது பேஜ் 2. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு கொடுத்தோன்னே நீங்கள் பேஜ் 2க்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். பேஜ் 2க்கு போயிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சைன் போடணும். ஓகேங்களா? தேர்வரின் கையொப்பம், தேர்வு தொடங்கும் முன்னர், இந்த லாஸ்ட்டில் இருக்க போருங்க, இங்கே நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே சைன் பண்ணிடணும். சைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பேஜ் 2க்கே போகணும். ஓகேங்களா? இதுதான் பேஜ் 2, அதாவது மெயின் பேஜ் 1க்கே போகணும். இதுதான் மெயின் பேஜ். இங்கே உங்கள் சீரியல் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அதெல்லாம் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் உங்கள் ஹால் டிக்கெட்லேயே நீங்கள் கரெக்டாக பார்த்து கவனமாக ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் ரைட் பண்ணுறீங்க, சென்டர் என்ன, வென்யூ என்ன, டேட் அண்ட் செஷன் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக அங்கே ரைட் பண்ணிடணும். ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் 2. ஓகேங்களா? சாரி, இது வந்து செக்ஷன் 1ன்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 200 கொஸ்டின் கொடுப்பாங்களா, அந்த 200 கொஸ்டினுக்கான அந்த ஆப்ஷன்ஸோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் இப்படி இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினுக்கும் அந்த 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னா நீங்கள் வந்து ரோவை கரெக்டாக வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? மாற்றி ஷேர் பண்ணுறக்கூடாது. இது என்னன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ 1வது கொஸ்டின் போகிறப்ப இது அப்படியே அழகாக ஈஸியாக பண்ணுறீங்க. இப்போ 1வது கொஸ்டினுக்கான ஆன்சர்னா 1க்கு நேராக ஏ, 2வது கொஸ்டினுக்கு பினா 2க்கு நேராக பி, இப்படி தான். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் நீங்கள் டெப்த்தாக உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ரோ வந்து மாற்றி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஸ்டின் முடிஞ்சோடனே இன்னொரு கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு மறைச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ 9வது கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா வச்சிங்களேன், 8வது கொஸ்டினில் வந்து அது ஃபுல்லாக அப்படி மறைச்சிக்கிட்டு 9வது கொஸ்டினோட ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் எதுவும் மறைக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கீங்கன்னா ஓகே. சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டினை அந்த ரோ ஃபுல்லாக அப்படி மறைச்சிக்குங்க. அதுதான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணது வந்து லைட் பிங்க்ல ஷேர் பண்ணியிருக்கு, இன்னொரு ரோ வந்து பியூராக ஒயிட்டாக இருக்குது, அப்படி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு பேப்பர் கொண்டாடி மறைச்சிக்குங்க. அப்புறம் இப்போ 8வது கொஸ்டினோட அட்டன் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, 8வது கொஸ்டின் ஃபுல்லாக மறைச்சிக்குங்க. அப்போ 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அப்போ ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் வராது. ஓகேங்களா? மாற்றி பண்ணுறாதீங்க, அதான் ரொம்ப பிரச்சனையாகுமே. ஓகேங்களா? ஸோ இதுதான் செக்ஷன் 1. நீங்கள் என்ன கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஒன்று கொஷின் ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணணும். சரிங்களா?
அதே போல் செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள். அடுத்து செக்ஷன் 2 இதுதான் வந்து செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்லெட் நம்பர் இருக்கும், கொஷின் புக்லெட் நம்பர் இருக்கும். அந்த புக்லெட் நம்பர் வந்து இந்த ஒரு பாக்ஸ்லையும் நம்ம ரைட் பண்ணணும். ரைட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வந்து அது இங்கே என்ன நம்பர் ரைட் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த பாக்ஸுக்கு கீழே அந்த நம்பர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். சரிங்களா? அதே போல் தான் ஒரு பாக்ஸ்லேயும் என்ன நம்பர் இருக்கீங்களோ அந்த நம்பருக்கு அந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கிற அந்த நம்பர் என்ன பண்ணணும், கரெக்டாக ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இது செக்ஷன் 2. அடுத்தது செக்ஷன் 3 வந்து பாருங்கள். செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 3 ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்ஷன் 1க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். செக்ஷன் 1ல் இந்த கொஸ்டின் நம்பர் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, சாரி 200 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இதில் காலம் வைத்து இந்த 3 காலமாக வச்சுருக்காங்களா. இப்போ பாருங்கள், கொஸ்டின் 1லேருந்து கொஸ்டின் 67 வரைக்கும் இது ஒரு காலம். அதே போல் இந்த கொஸ்டின் 68லேருந்து கொஸ்டின் 134 வரைக்கும் ரெண்டாவது காலம். கொஸ்டின் 135லேருந்து கொஸ்டின் 200 வரைக்கும் மூணாவது காலம். அப்போ இந்த ஒரு காலத்துலேயும் எத்தனை கொஸ்டினுக்கு ஏ, எத்தனை கொஸ்டினுக்கு பி, எத்தனை கொஸ்டினுக்கு சி, எத்தனை கொஸ்டின் டி, எத்தனை கொஸ்டினுக்கு இ வந்து ஷேர் பண்ணுறீங்கன்றதை கவுண்ட் பண்ணி அந்தந்த காலத்துக்கு நேராக 5 பாக்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5. இங்கே பாருங்கள், ஏஸ் பிஸ் சிஸ் டிஸ் இஸ். ஒரு காலத்துலையும் எத்தனை ஏ ஷேர் பண்ணீங்க, பி ஷேர் பண்ணீங்க, சி ஷேர் பண்ணீங்க, டி ஷேர் பண்ணீங்க, இ ஷேர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில். இப்போ உதாரணத்துக்கு இந்த காலத்தில் 10 ஏனா இங்கே 10ன்னு போடணும். அடுத்தது 10 பினா 10 பின்னு போடணும், அதாவது 10ன்னு போடணும். அதே போல் சிக்கு எத்தனை அட்டன் பண்ணுறீங்க, டி எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க, இ எத்தனை ஷேர் பண்ணிருக்கீங்கன்றத ஒரு காலத்துலையும் கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதணும். சரிங்களா? அதே போல் காலம் 2லையும் ஒரு காலத்துலையும் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இன்னு சொல்லிட்டு இங்கே கவுண்ட் பண்ணி எழுதணும். அப்புறம் அதே போல் லாஸ்ட் காலத்துக்கும் இங்கே காலம் வைஸ் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன பண்ணணும்னா இங்கே காலம் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த செக்ஷன் 2க்கு சாரி செக்ஷன் 3க்கு வாங்க. செக்ஷன் 3ல இங்கே பாருங்கள், ஏ பி சி டி இன்னு இருக்குங்களா. இப்போது இங்கே வந்து ஒரு காலத்துக்கும் எத்தனை ஏ எத்தனை பின்னு ஷேர் பண்ணீங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஏ வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? சரிங்களா? இங்கே நீங்கள் காலம் வைஸ் நம்பர் ஆஃப் ஏஸ் நம்பர் ஆஃப் பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிடுறத இந்த செக்ஷன் 3 இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த செக்ஷன் 3ல் நீங்கள் டோட்டல் ஏ, டோட்டல் பி, டோட்டல் சி, டோட்டல் டி, டோட்டல் இ எழுதணும். புரியுதுங்களா? இந்த காலம் வைஸில் இருக்கிறத நீங்கள் டோட்டல் பண்ணி எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபஸ்ட்டு காலமில் 10 ஏ, செகண்ட் காலமில் 10 பி, சாரி 10 ஏ, தேர்ட் காலம்லேயும் ஒரு 10 ஏன்னு வச்சுக்க. அப்போ 3 10 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, அப்போ 30 ஏ வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? மொத்தம் 200 கொஷினில் 30 கொஷின் வந்து நீங்கள் பார்த்தா ஏ மட்டுமே ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 30 ஏனா அந்த டோட்டல் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து 30ன்னு போட்டு போடணும். 30னா எடுத்தோடனே இங்கே 3 ரைட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு 0 போடணும். ஏன்னா 2 டிஜிட் நம்பரில் 0 3 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா? அதுதான் 30ன்னு எழுதணும். அதை தான் வந்து இங்கே ஓஎம்ஆர் ஷீட்லேயே இங்கே கிளியராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், அது சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போது சப்போஸ் நீங்கள் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஏன்னு வச்சுக்கிங்களேன். 36 ஏ வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 0 எழுதணும், அப்புறம் 3, அப்புறம் 6. 36 வந்து இப்படி தான் எழுதணும். அப்போ 0க்கு கீழே 0 வந்து ஷேர் பண்ணியிருக்கணும், 3க்கு கீழே 3 வந்து ஷேர் பண்ணியிருக்கணும், 6க்கு கீழே 6 வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதே போல் ஒன்று இந்த காலம் வைஸ் எத்தனை ஏ எத்தனை பி சின்றதை மொத்தமாக ஆட் பண்ணணும். மொத்தமாக ஆட் பண்ணி தான் இதில் வந்து நீங்கள் எழுதணும். அப்போ அதே போல் தான் 3 காலத்துலேயும் நீங்கள் மொத்தம் 200 கொஸ்டினுக்கு 3 காலத்துலேயும் எத்தனை பி அட்டன் பண்ணியிருக்கீங்க அதை வந்து இங்கே எழுதிட்டு அது வந்து கீழே ஷேர் பண்ணணும். அப்புறம் சி அதை மொத்தமாக எழுதிட்டு ஷேர் பண்ணணும். டி அதே போல் தான், இ அதே போல் தான். அந்த நம்பர்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் எழுதிட்டு அது கீழே வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இதை மட்டும் தெளிவாக வந்து பண்ணிடணும். ஓகேங்களா? இதை பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஹால் இன்விஜிலேட்டர் வந்து இந்த செக்ஷன் 3 அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே அவங்க எழுதுவாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலத்தில் வந்து அவங்க எழுதுவாங்க ஏஸ் பிஸ் சிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க டோட்டல் வந்து இங்கே எழுதுவாங்க. எழுதிட்டு உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு முடிந்த பின்னர் இங்கே ஒரு சைன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்கே சைன் பண்ணுவாங்க. அவங்க சைன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாருங்கள், இதை பாருங்க, இந்த இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தேர்வு முடிந்த பின்னர் உங்கள் இடது கை பெருவிரல் ரேகை வந்து இங்கே வைப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு வந்து அவங்க கையெழுத்து வந்து போடுவாங்க. இது வந்து ஹால் இன்விஜிலேட்டர்னு சைன் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே
ஹால் இண்டிகேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே போல் இங்கேயும் நீங்கள் நம்பர் ஆஃப் ஏஸ் பிஸ் இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா அந்த டோட்டல் அவங்க இங்கே எழுதிட்டு இந்த செக்ஷன் 4 பிரிவு 4 வந்து அவங்க எழுதுவாங்க. நம்பர் ஆஃப் ஏ பி சிஸ்லாம் எழுதிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணிங்கன்னா கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அது எல்லாமே ஆட் பண்ணால் டோட்டலாக 200 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணீங்களோ அது வந்துடும் இல்லையா? அதான் டோட்டலாக அங்கே எழுதிடுவாங்க. எழுதிட்டு தேர்வதின் கையொப்பம் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆல் இண்டிகேட்டர் அவங்க வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் 4 அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. யாருன்னா ஹால் இண்டிகேட்டர் தான் ஃபில் பண்ணுவாங்க. செக்ஷன் 5மே அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரெசண்ட்னா பி வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆப்ஷன்னா ஏ வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே போல் தான் இங்கேயும் இருக்கும். நீங்கள் ப்ரெசண்ட்னா பி ஷேர் பண்ணுவாங்க. ஆப்ஷன்னா ஏ சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஆப்ஷன் ஆகிட்டாங்கன்னா ரெட் பெனில் வந்து ஏ ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ரெசண்ட்னா பிளாக் பெனில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. செக்ஷன் 4 செக்ஷன் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டிகேட்டர் மட்டும் தான் ஃபில் பண்ணுவாங்க. இது செக்ஷன் 4 இது செக்ஷன் 4 இது செக்ஷன் 5. செக்ஷன் 5 2 இடத்துல இருக்கும். இங்கே ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடத்துல இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டிகேட்டர் தான் ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் பேஜ் 1ல் இருக்கிற முக்கியமான விஷயம். சரிங்களா? பேஜ் 2ல் வந்து பாருங்கள். பேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் மெயினாக ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதாவது மிஸ்டேக் பண்ணால் என்னென்ன மார்க் குறைப்பாங்கன்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் 5வது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 5th இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடது கை பெருவிரல் கைரேகை வந்து வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து மைனஸ் செய்வாங்க. ஓகேங்களா? நீங்கள் 200 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க. அதில் மொத்த மார்க் எவ்வளோ வருதோ இங்கே நீங்கள் வந்து கைரேகை வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோட்டல் மார்க்லேருந்து 2 மார்க் வந்து நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு 7th பாயிண்ட். ஓகேங்களா? 7th பாயிண்ட் வந்து பாருங்கள். இதுவுமே வந்து மார்க் மைனஸ் பண்ணுறது தான். அது என்ன சொல்லுதுன்னா இந்த செக்ஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா? செக்ஷன் 2ல் வந்து நீங்கள் அந்த புக்லெட் சீரிஸ் நம்பர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே போல் ஃபில் பண்ணாமல் விட்டாலோ சரிங்களா, இல்லை தப்பாக ஃபில் பண்ணாலோ நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து நீங்கள் எடுக்கிற மார்க்லேருந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 2 வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். சரிங்களா? ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் எதனால் மிஸ்டேக் பண்ணிட்டாலோ இல்லை ஃபில் பண்ணாமல் விட்டாலோ உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 7th பாயிண்ட்டோட விளக்கம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8வது பாயிண்ட். 8வது பாயிண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும் போது ஒரே ஒரு சரியான விடையை மட்டுமே நிரப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் இ என்பதை நிரப்ப வேண்டும். ஓகேங்களா? OMR விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாதிருந்தால் தேர்வுகளால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் 2 மதிப்பெண்ணும் குறைக்கப்படும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து கொஸ்டினே அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சரிங்களா, அப்போ உங்களுக்கு 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஸ்டின் தெரியல அப்படின்னா கூட என்ன பண்ணுவோம், நீங்கள் அந்த ஈன்ற ஆப்ஷனாவது நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் கொஸ்டினே அட்டன் பண்ணாமல் எதையுமே ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கேன். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு அந்த பிரிவு 1க்கு போங்க. ஓகேங்களா? அந்த 1ல் போயிட்டு இப்போ அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துங்களா. இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் லெஃப்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு என்ன பண்ணணும், இந்த ஈயாவது நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு ஆப்ஷனாவது நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். ஷேர் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து எந்த மார்க்கும் மைனஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டினில் எந்த ஆப்ஷனுமே ஷேர் பண்ணலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து இந்த 8வது பாயிண்ட் வந்து சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th பாயிண்ட்டு. 10th பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். 10th பாயிண்ட்னா அதான் சொன்னல, இந்த காலம் வைஸ் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி அந்த எழுதிருக்கீங்கன்றதை வந்து சொன்னாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து முறையாக ஃபில் பண்ணியிருக்கணும். அதை வந்து நீங்கள் முறையாக ஃபில் பண்ணாமல் விட்டிருந்தாலோ சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அதை கிராஸ் செக் பண்ணுறப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே செக்ஷன் 3ல் இங்கே காலம் வைஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். அப்புறம் செக்ஷன் 3லையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி ஒழுங்காக ஃபில் பண்ணாமல் இல்லை தப்பாக ஃபில் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இங்கேயும் 2 மார்க் வந்து நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பாயிண்ட்டு, 5வது பாயிண்ட்டு 7வது பாயிண்ட்டு 8வது பாயிண்ட்டு 10வது பாயிண்ட்டு, இந்த 4 பாயிண்ட்டையும் சேர்த்து மொத்தம் 11 மார்க் மைனஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்கூட்டியே இந்த சாம்பிள் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முறையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ப்ராக்டிஸ்னால் இந்த ஷேர் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸையும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்ட் மெத்தட் இப்படிதான் ஷேர் பண்ணணும்.
ஸோ ராங் மெத்தட் இப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதே போல் இந்த செக்ஷன் 2 எப்படி ஃபில் பண்ணணுன்றதை அங்கே பாருங்கள், உங்கள் புக்லெட் சீரியல் நம்பர் ரைட்டு இப்படி தான் ஃபில் பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஓகேங்களா. இதுவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓஎம்ஆர்லேயே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 13 பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ஒரு டைம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு தெளிவாகிக்கங்க. எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஹால் இன்விஜிலேட்டரில் ஃபஸ்ட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண போங்க. எதுவுமே நீங்களே வந்து பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ எப்பவுமே நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் 2 போயிட்டு இங்கே தான் சைன் பண்ணணும். தேர்வு தொடங்க முன்னாடி தேர்வரையும் கையப்பன் நீங்கள் இங்கே தான் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேஜ் 1க்கே போகணும் ஓகேங்களா. இதில் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 வரைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்ஷன் 4, செக்ஷன் 5 வந்து ஹால் இன்விஜிலேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் மை பேனா ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் ஹால் இன்விஜிலேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிற முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. இதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இந்த வீடியோ வந்து நான் வந்து பதிவிட்டேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன தகவலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன். எல்லாருக்கும் விஷயம் ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இந்த ஓஎம்ஆர் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எல்லாருக்கும் விஷயம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.